பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ரமதானினுடைய அந்த பிறை உதிக்க ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் வானத்தில் ஒரு வானவரை நியமிப்பானாம். 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள் ஒவ்வொரு நாளும் இரவிலே அந்த வானவர் வானத்திற்கு வருவாராம். பனாதா முனாதி வயுனாதி பனாதா முனாதி அழைக்கக்கூடிய வானவராக அவர் இருப்பாராம். மனித சமூகத்தை நோக்கி அழைப்பாராம். யா பாஇயல் கைரி அக்பில் வ யா பாஇயஷ் ஷர்ரி அக்ஸிர். நன்மை செய்யக்கூடிய கூட்டமே, அல்லாஹ்வை இபாதத்திலே இரவுகளை உயிர்ப்பிக்க கூடிய கூட்டமே, அக்பில் முன்னோக்கி வாருங்கள். ஒரு சிறந்த மாதத்தினுடைய இரவிலே அமர்ந்திருக்கிறீர்கள். வ யா பாஇயஷ் ஷர், தீமை செய்யக்கூடியவனே, அசிங்கத்தை பார்க்கக்கூடியவனே, நாடகத்தை பார்க்கக்கூடியவனே, சாங்குகளை ரசிக்க கூடியவனே, ரமதானினுடைய இரவு நேரத்திலும் வானவர்களை இறக்கி அல்லாஹ் அருளை தரக்கூடிய அந்த மாதத்திலும் மனித சமூகம் இந்த மாதத்திலாவது எனது பக்கம் நெருங்க வேண்டும் என்று அல்லாஹ் மனிதர்களை வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தானை கூட சிறை பிடித்து அல்லாஹ் அடக்கக்கூடிய மாதம். எனது மனித சமூகமே, இதோ உனக்கு சொர்க்கத்தை திறந்து விட்டேன். இந்த மாதத்திலே உன்னால் எந்த அளவிற்கு விவசாயம் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு இந்த ரமதானினுடைய பகலையும் ரமதானினுடைய இரவிலும் விவசாயம் செய்து உனக்காக வேண்டி திறக்கப்பட்ட சொர்க்கத்தின் பக்கம் வா என்று அல்லாஹ் அழைக்கக்கூடிய மாதம். மனித சமூகமே, இப்பொழுது உனக்காக வேண்டி மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே நரகத்தினுடைய கதவை மூடிவிட்டேன். பாவம் செய்யாதே, அசிங்கத்தில் ஈடுபடாதே, ஆபாசத்தில் ஈடுபடாதே, நரகம் மூடப்பட்டு விட்டதடா, நரகம் மூடப்பட்டு விட்டது என்பதாக அல்லாஹ் அழைப்பு கொடுத்ததற்கு பிறகும் அல்லாஹ் ஒரு வானவரை அழைப்பு கொடுக்க வைக்கிறான். யா பாஇயல் கைரி அக்பில், நன்மை செய்யக்கூடிய கூட்டமே முன்னோக்கி வாருங்கள். வயா பாஇயஷ் ஷர்ரி அக்ஸிர், தீமை செய்யக்கூடியவர்களே இந்த ரமதானினுடைய பகல் நேரத்திலாவது எனது சகோதரர்களே, ரமதானினுடைய இரவு நேரங்களை அல்லாஹ் குர்ஆனில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். மன் காம ரமதான ஈமானன் வ இஹ்திஸாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்தார். மன் காம ரமதான், யார் ரமதானினுடைய இரவிலே நின்று வணங்குவார்களோ, ஈமானன் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட நிலையில், அல்லாஹ்விடத்தின் நன்மையை எதிர்பார்த்த நிலையில் ரமதானினுடைய இரவு நேரங்களில் யார் நிற்பார்களோ, அவர்களினுடைய அத்தனை பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பார். ரமதானினுடைய இரவுகளிலே டூ வீலர்களில் பயணித்தவனாக எம்முடைய இளைஞர்கள் பறந்து கொண்டிருக்கிறான். அழைக்கக்கூடிய வானவர் அழைக்கிறார். வயா பாஇயல் கைரி அக்பில், அடே பயணம் அங்கல்லடா, அடே பயணங்கள் டூ வீலரில் அல்லடா, அடே பயணங்கள் குத்தாலத்தில் அல்லடா, அடே இரவு நேரத்தினுடைய பயணங்கள் ஜாலியில் அல்லடா, அடே இரவு நேரத்தினுடைய பயணங்கள் ஆபாசத்தில் அல்லடா, அடே இரவு நேரத்தினுடைய பயணங்கள் படங்களை பார்ப்பதில் அல்லடா, அடே ரமதானினுடைய இரவு நேரத்தினுடைய பயணங்கள் கேரம் போர்டில் இல்லடா, அடே ரமதானினுடைய இரவு நேரத்தினுடைய பயணங்கள் கிரிக்கெட் விளையாடுவதில் இல்லடா. அக்பில், நன்மை செய்வதில் இருக்கிறது, முன்னோக்கி வந்து கொண்டே இரு. வயா பாஇயஷ் ஷர், தீமை செய்யக்கூடியவனே, அசிங்கத்தை பார்க்கக்கூடியவனே, ஆபாசத்தை ரசிக்கக்கூடியவனே, சாங்குகளை கேட்கக்கூடியவனே, ரமதானினுடைய இரவு நேரத்திலும் டூ வீலரில் பெட்ரோலை போட்டுக்கொண்டு குத்தாலத்தை நோக்கி பறக்கக்கூடியவனே, அக்ஸிர், இந்த மாதமாவது சுருக்கிக்கொள், இந்த மாதமாவது நீ தவறு செய்யாதே, இந்த மாதமாவது உன்னுடைய தவறை நிப்பாட்டிக்கொள் என்பதாக ஒரு வானவர் அழைக்கிறார் என்று சொன்னால், எங்கே இன்றைக்கு அந்த கூட்டம்? ஏன் இன்னைக்கு ரமதான் லஅல்லக்கும் தத்தகூன், அல்லாஹ் சொல்லக்கூடிய தக்வா நம்முடைய உள்ளத்தில் ஏற்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ரமதானை 10 வருட நோன்புகள், 20 வருட நோன்புகள், 30 வருட நோன்புகள் நோற்றதற்கு பிறகும் தக்வா வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் எவ்வாறு நோன்பு நோக்க சொன்னான்? வஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு ஒரு கேடயமாக இருக்கிறது. இதா கான யௌமு ஸௌமி அஹதிக்கும், உங்களிலே ஒருவர் நோன்பு நோற்றால் அவர் கெட்ட வார்த்தை பேச வேண்டாம்,
அசரினுடைய தொழுகை, லுகரினுடைய தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் இந்த ரமதானை பற்றி சொல்லும் பொழுது ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும். ரமதானினுடைய மாதத்தில்தான் நன்மை தீமைகளை பிரித்து காமிக்க கூடிய குர்ஆனை அல்லாஹ் மனித சமூகத்தின் மீது இறக்கினான். அந்த குர்ஆன் இறக்கப்பட்டதினால் அந்த மாதத்தை யார் அடைவார்களோ அவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். இந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 2 விளக்கத்தை கொடுத்தார்கள். குர்ஆனை அல்லாஹ் ரமதானில் இறக்கியதினால் அதற்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி பசி இருந்து தாகத்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துதல். இரண்டாவது, இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம், அசிங்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம், எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம், யாரை திருமணம் முடிக்க வேண்டும் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம், யாரை வணங்க வேண்டும் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு ஃபஜ்ரிலே உதிக்கக்கூடிய சூரியனை போன்று இந்த உலகத்திற்கு அல்லாஹ் வெளிச்சத்தை ஏற்படுத்தினானே, ஆதலால் அந்த மாதத்தை இபாதத்திலேயே நாங்கள் கழிப்போம். 2 விஷயங்கள். ஒன்று, குர்ஆனை அல்லாஹ் இந்த மாதத்தில் இறக்கியதினால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி நோன்பு நோற்றல். இரண்டாவது, அல்லாஹ் இந்த குர்ஆனை எம் மீது இறக்கியதினால் எங்களினுடைய இந்த மாதத்தை இபாதத்தை கொண்டு நாங்கள் அலங்கரித்தல். இன்றைக்கு நம்முடைய நோன்புகளும் பின்னால் நான் நபித்தோழர்களினுடைய நோன்பை பதிவு செய்கிறேன். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப ஃபஜ்ருக்கு பிறகு தூங்க ஆரம்பிச்சிட்டா மாஷா அல்லாஹ் நபித்தோழர்கள் எல்லாம் ரமதானில் இபாதத்து செய்வதற்காக வேண்டி தங்களினுடைய வேலைகளை துறப்பார்களாம். இமாம் மாலிக் ரஹிமகுல்லாஹ் ரமதான் வர ஆரம்பித்து விட்டால் மதீனாவில் தன்னுடைய ஹதீஸினுடைய அந்த வகுப்பை நிப்பாட்டுவார்களாம். காரணம் கேட்டால் சொல்வார்களாம், ரமதானில் குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டி என்னுடைய இந்த வகுப்பை நான் நிப்பாட்டுகிறேன் என்பதாக. ஆனால் நம்மிலே 100% மக்கள் நாமும் வேலைகளை நிப்பாட்டுகிறோம், நாமும் ரமதானினுடைய மாதங்களில் வேலைகளை குறைவாக செய்கிறோம். காரணம் என்ன? ஃபஜ்ருக்கு பிறகு தூங்க ஆரம்பிப்பார். அல்லாஹ் நாடினால் லுஹரினுடைய இக்காமத்தில் ஒரு கூட்டம் எழுந்திருப்பார்கள். அதிலும் பள்ளியில் படுத்தால் மாத்திரம்தான் லுஹரினுடைய இக்காமத்தில். வீடில் படுப்பார் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எப்பொழுது அவரை எழுப்புகிறானோ அப்பொழுதுதான் அவர் எழுந்திருக்க ஆரம்பிப்பார். லுஹரினுடைய தொழுகை முடியும், தொழுதவுடன் பள்ளியில் பார்க்கலாம். மீண்டும் நாங்கள் தூங்கக்கூடிய கூட்டம் அல்லது பேசக்கூடிய கூட்டம். அசர் தொழுதற்கு பிறகு இஃப்தாரை நாங்கள் செய்ய வேண்டும், இஃப்தாருக்கு ரெடியாக வேண்டும், இஃப்தாரிற்கு சம்சா வாங்க வேண்டும் என்பதாக ஒரு கூட்டம் பஜாரை நோக்கி வருவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இப்பொழுது இஃப்தாரிற்கு தயாராகும். நாங்கள் ரமதானினுடைய இபாதத்தினுடைய மாதங்களை எவ்வாறு பரண்டி குரண்டி வைத்திருக்கிறோம் என்பதை பாருங்கள். இப்பொழுது இஃப்தாரினுடைய நேரம் வர ஆரம்பித்தவுடன் அந்த இடத்தில்தான் பத்ரையும் உஹதையும் கண்களுக்கு முன்னால் பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்? பத்ர் யுத்தத்தை பார்க்கணும்னால் இஃப்தாரினுடைய நேரத்தில் சப்தமிட்டு பேசுவதை மார்க்கம் தடுத்தது என்று சொன்னால், ஒரு பேரித்தம்பளத்திற்காக வேண்டி ஒரு சகோதரன் கிட்ட வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறான். யா அல்லாஹ், ஒரு குட்டரா கஞ்சிக்காக வேண்டி ஒரு சகோதரன் மற்றவர்களை புறம் பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டவனாக இப்பொழுது இஃப்தார் முடிக்கப்படும். மற்ற நேரத்திலாவது மக்ரிபிற்கு முன்னால் 2 ரக்காத்து சுன்னத்துகள். இப்பொழுது இஃப்தார் முடிக்கப்பட்டவுடன் அந்த மயக்கத்திலேயே மக்ரிபினுடைய தொழுகை இமாமும் மிக சுருக்கமாக தொலை வைப்பார். காரணம், இஃப்தார் முடித்ததனால் அல்லது இன்னும் பல உணவுகள் பாக்கி இருப்பதினால் மிக சுருக்கமாக முடிப்பார். மக்ரிபினுடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகு மக்ரிபிற்கு பின்னால் ஒரு சிறந்த சுன்னத் இருக்கிறது. சொல்வார்கள், தராவிற்கு ரெடியாக வேண்டும், உடனே தராவிற்கு வீட்டுக்கு வர வேண்டும். 8:15 தராவியா வச்சிருக்கிறாங்க, ரொம்ப குயிக்கா இருக்கு. மக்ரிப் 7:15 தான் முடியுது. வீட்டில் போயிட்டு உடனே நாங்க தயாராக வர வேண்டும். இப்ப வீட்டுக்கு போவார், அல்ஹம்துலில்லாஹ் வயிறு நிரம்பியாச்சு. இப்ப இஷா தொழுகைக்கு வருவார். இமாம் பாப்பாரு, தராவியா 20 ரக்காயத்து அல்லது 8 ரக்காயத்துனா 11 ரக்காயத்து தொழக்கூடிய பள்ளியா இருந்தா எப்ப 11 ரக்காயத்து தொழ வேண்டும், அதுக்கு சுன்னத் இருக்காது. உடனே நம்ம என்ன செய்யணும்? இஷாவை சுருக்கி தொழ வேண்டும். இஷா சுருக்கப்படும். தராவிஹ் கேட்கவே வேண்டாம், ஓதுபவருக்கும் தெரியாது. ரமதான் பிறை ஆரம்பித்தவுடன் ஒரு பெரிய கருத்து வேறுபாடு ஆரம்பித்து விட்டது. 8+3 அல்லது 20 என்பதாக. ஆனால் 2 நபர்களும் ஒரு விஷயத்தில் ஒற்றுமையாக இருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரினுடைய நபித்தோழர்களினுடைய இரவு தொழுகையை பற்றி இமாம் நஸயி ரஹிமகுல்லாஹ் அறிவிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஆட்சியின் பொழுது நாங்கள் இரவு தொழுகை கூட நேரம் எப்படி, நாங்கள் இரவு தொழக்கூடிய முறை எவ்வாறு
20 ரக்காயத்துகளோ அல்லது 11 ரக்காயத்துகளோ இமாம் அங்க நிப்பாரு, அவர் எக்ஸ்பிரஸா ஆரம்பிப்பாரு. மார்க்கம் படித்த மேதைகள் கூட இவ்வாறு தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வரத்திலில் குர்ஆன தர்தீலா, இந்த குர்ஆனை நீ ஓத வேண்டும், நிறுத்தி ஓத வேண்டும். அஃபமின் ஹாதல் ஹதீஸ் தஅஜபூன் வதضحكون ولا تبكون. இந்த குர்ஆனை ஓதுறீங்களே உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா? வதضحكون, சிரிக்கிறீங்களா? வலா தபுகூன், உங்களுக்கு அழுக வரலையா? அல்லாஹ் கேட்கிறார். குர்ஆன் ஒரு மனிதனினுடைய கண்களை கலங்க வைக்க வேண்டும். குர்ஆன் ஒரு மனிதனினுடைய உள்ளத்தை பணிய வைக்க வேண்டும். நபித்தோழர்கள் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தோழர்களாகிய நாங்கள் எவ்வாறு இரவு தொழுவோம் என்று சொன்னால், இமாம் நஸஈ பதிவு செய்கிறார், உபை இப்னு கஅப் அல்லாஹ்வுடைய தூதர் 5 நபித்தோழர்களை அறிவிப்பார், இவர்களிடத்தில் இருந்து குர்ஆனை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே ஒரு நபர் உபை இப்னு கஅப் என்ற நபித்தோழர், அவரை பார்த்து சொல்வார்கள், இக்ரா அலையல் குர்ஆன், உபையே எனக்காக வேண்டி நீங்கள் குர்ஆனை ஓத வேண்டும், எனக்காக வேண்டி நீங்கள் குர்ஆனை படிக்க வேண்டும். அந்த நபித்தோழர் கேட்பார், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்குகிறான், உங்கள் மீது அல்லவா ஜிப்ரீல் இறங்கிக் கொண்டிருக்கிறார், நான் ஓத வேண்டுமா? அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், உபையே உபையே உங்களினுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் சொன்னான், உபையை நீ ஓதச் சொல்வாயாக என்பதாக அந்த நபித்தோழர் கேட்பார், அசம்மானி அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எனது பெயரை சொன்னானா? அல்லாஹ் எனது பெயரை சொன்னானா? ஆம் உபை, உங்களினுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் ஓதச் சொன்னான். அந்த நபித்தோழர் அறிவிக்கிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கிலாஃபத்தில் மதீனாவில் மக்கள் எல்லாம் தனியாக தொழுது கொண்டிருந்தார்கள். என்னை இமாமாக நியமித்து இப்பொழுது தராவீஹ் தொழுகை ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த செய்தியை இப்னு உமரும் அறிவிக்கிறார்கள். இஷாவினுடைய தொழுகைக்கு பிறகு ரமதானினுடைய இரவுகள் எவ்வாறு கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் பாருங்கள். இன்னைக்கு நாம் என்ன, பள்ளியில் தொழுகை 20 ரக்காத்துகள் அரை மணி நேரங்களில். இப்பொழுதே இளைஞர்கள் பேசுவார்கள், எந்த பள்ளி ஆலிம் சாடா ரொம்ப சீக்கிரமா தொழ வைப்பாரு, எப்படி எந்த பள்ளி ஆலிம் எந்த இடத்துலப்பா ரொம்ப சீக்கிரமா தொழ வைப்பாங்க, அந்த குத்துபா பள்ளி இருக்கா இல்லையா, அந்த பள்ளி இருக்கா இல்லையா? உதாரணத்திற்கு அப்ப ஒவ்வொரு பள்ளியை சுட்டி காட்டுறது 20 ரக்காயத்தோ அல்லது 8 ரக்காயத்தோ அரை மணி நேரத்துல முடிந்த உடனே இப்ப அந்த பைய அப்படி தொழுது முடிச்சிட்டு ஏதோ பத்ர்ல உஹுதுல கலந்துகிட்டு, ஏப்பா 20 ரக்காயத்தை முடிச்சாச்சப்பா, அப்படி வெளியில காலை நீட்டி சட்டையை கலட்டுவான் பார்க்கணும். ஏதோ நபித்தோழர்கள் ரமதானினுடைய 17ஆம் நாள் பத்ரினுடைய மைதானத்தில் நோன்பை வைத்தவர்களாக அந்த காபிர்களோடு யுத்தம் செய்தார்களே, அதே போன்ற ஒரு சூழ்நிலையை இந்த இளைஞனிடத்தில் பார்க்கலாம். நபித்தோழர்கள் பதிவு செய்கிறார்கள், இரவு தொழுகை என்றால், ரமதானின் இரவுகள் என்றால், ரமதானுக்கு அல்லாஹ் பேசுவதற்கு நாவு கொடுத்தால் இவ்வாறு தான் பேசும். நானும் பல நாட்களாக பல வருடங்களாக வந்து வருகிறேன். உனக்கு முன்னால் நபித்தோழர்களிடத்திலும் நான் வந்தேன், உனக்கு முன்னால் தாபிஈன்களிடத்திலும் நான் வந்தேன், இப்பொழுது உன்னிடத்திலும் நான் வந்திருக்கிறேன். அவர்கள் என்னை எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்பதையும் நான் அறிந்தேன், நீ எவ்வாறு என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். நபித்தோழர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறார், இஷாவினுடைய தொழுகைக்கு பிறகு எங்களினுடைய இமாம் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மஸ்ஜிதுன் நபவி, நபியினுடைய மிஹ்ராபில் நின்று கொண்டு, நபியினுடைய பள்ளியில் நின்று கொண்டு தக்பீர் கட்ட ஆரம்பித்து விட்டால் 8+3 ரக்காத்துகளை தொழ வைப்பார். கடைசி வித்ரினுடைய கடைசி அத்தஹியாத்தில் நாங்கள் நினைத்துக் கொண்டிருப்போம், நமது இமாம் சஹர் செய்வதற்கு இன்றைக்கு நேரம் ஒதுக்குவாரா ஒதுக்க மாட்டாரா? இதுதான் ரமதான். ஆம், நபித்தோழர்களுக்கு பிறகு வந்த இமாம்களின் வரலாறை படித்து பாருங்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் ஒவ்வொரு ரமதானிலும் ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆனை மனனம் ஒரு குர்ஆனை முடித்திருப்பார். நம்மிலே இன்றைக்கு மிகப்பெரிய அறிஞர்களாக நாம் எல்லாம், அவர்களினுடைய தலைவர்களாக நாம் எல்லாம் மாறிவிட்டோமா இல்லையா? நாம் கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறோம், எவ்வாறு அப்படி ஓத முடியும்? நீங்கள் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபை படித்து பாருங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் இரவு தொழுகைக்கு தக்பீர் கட்டினார். முதல் ரக்காத்தில் சூரா பக்கராவை ஓதினார். நான் நினைத்தேன் அல்லாஹ்வுடைய தூதர் 100 வசனங்கள் ஓதியதற்கு பிறகு குனிவார் என்பதாக. 100 வசனங்கள் தாண்டியது. நான் நினைத்தேன் 200 வசனங்களுக்கு பிறகு குனிவார் என்பதாக. 200 வசனங்கள் தாண்டியது. பக்கராவை முடித்ததற்கு பிறகு குனிவார் என்று நினைத்தேன். ஆல இம்ரானை ஆரம்பித்தார்கள். ஆல இம்ரானுக்கு பிறகு குனிவார் என்று நினைத்தேன். நபியினுடைய இரவு தொழுகையை பாருங்கள், ஒரு ரக்காத்தில் ஒரு பக்கத்தை ஓதினால் இமாமை திட்டுகிறான் பின்னால் தொழக்கூடிய ஒரு முஸ்லிம். இரவு தொழுகை என்றால் இதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அல்லாஹ்வுக்கு ஃபர்தான தொழுகைக்கு பிறகு
பிடித்த ஒரு தொழுகை இருக்கும் என்று சொன்னால் தூலுல் குனூத்தி நீளமாக தொழக்கூடிய தொழுகைகள் தான். நபித்தோழர்கள் அறிவிக்கிறார்கள், அபு அய்யூபுல் அன்சாரி என்ற நபித்தோழர் இரவு தொழுகைக்கு 90 வயதில் வருவார். கம்பை நட்டியவராக, அந்த கம்பின் மீது சாய்ந்தவராக இரவு தொழுகை தொழுவார். நாமெல்லாம் நபித்தோழர்கள் எல்லாம் 96 வயது வரை ஜிஹாதில் கலந்து கொண்டவர்கள். கிட்டத்தட்ட அபு அய்யூபுல் அன்சாரி நபிக்கு தனது வீட்டை மதீனாவில் கொடுத்தவர். யசீதினுடைய ஆட்சியின் பொழுது ஒரு பெரிய யுத்தத்திற்காக வேண்டி படை கிளம்புகிறது. அபு அய்யூபுல் அன்சாரி முன்னால் நிற்கிறார். என்னையும் ஜிஹாதிற்கு அழைத்து செல்ல வேண்டும் யசீதே. யசீது முறையிடுகிறார், அல்லாஹ் வயதானவர்களுக்கு வாய்ப்பு தரவில்லையா? அல்லாஹ் வயதானவர்களுக்கு சலுகை தரவில்லையா? நீங்கள் ஜிஹாதில் கலந்து கொள்ள வேண்டாம் என்பதாக தன்னுடைய அந்த தடியை கொண்டு யசீதினுடைய கரத்தில் அடிக்கிறார். அட யசீதே, அட யசீதே, என்னுடைய ஜனாசா நான் செத்து விட்டால் எனது ஜனாசாவை தூக்கி செல்லுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்ஃபிரு ஹிஃபாஃப வ ஸிகால வஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ். பலம் இருந்தாலும் பலம் இல்லாவிட்டாலும் அல்லாஹ்வின் பாதையில் போராடுங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு கொடுத்ததற்கு பிறகு என்னை எவ்வாறு நீ தடுக்க முடியும்? நான் மையத்தாக மாறிவிட்டேன் என்று நீ நினைத்தால் எனது ஜனாசாவை அல்லாஹ்வின் பாதையில் தூக்கி செல்லுங்கள். எந்த இடத்தில் எனது ஜனாசா நாருமோ அந்த இடத்தில் எனது ஜனாசாவை அடக்கம் செய்யுங்கள். அபு அய்யூபுல் அன்சாரியினுடைய பிறந்த பூமி மதீனா. அவரினுடைய ஜனாசா துருக்கியினுடைய இஸ்தான்புல்லுக்கு கீழே இன்றைக்கு அவரினுடைய மக்பரா இருக்கிறது. அவர்கள் தான் நபித்தோழர்கள். நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், அந்த அபு அய்யூபுல் அன்சாரி கம்புகளை தட்டி தட்டி நடந்தவராய் இரவு தொழுகையிலே கலந்து கொண்டதை நாம் பார்க்கிறேன். நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், எங்களினுடைய இரவு தொழுகை எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், எங்களினுடைய இமாம் வித்ரினுடைய அத்தஹியாத்தில் அமர்ந்தால் சகர் செய்வதற்கு வாய்ப்பு கொடுப்பாரா இல்லையா என்று நாங்கள் நினைப்போம். இப்பொழுது அவர் சலாம் கொடுப்பார். பிலால் இப்னு ரபாஹா நபியினுடைய காலமாக இருந்தால் பிலால் பாங்கு சொல்வார், அல்லது அதற்கு பிறகு வந்த ஒரு நபித்தோழர் பாங்கு சொல்வார். வீடுகளுக்கு சென்று ஒரு சில பேரித்தம்பழங்களையும் ஒரு மிடரு தண்ணீரையும் நாங்கள் குடிப்போம். குடித்து முடிக்கும் பொழுது அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ஃபஜ்ரினுடைய பாங்கை சொல்வார். உடனே இப்ப ஃபஜ்ர் தொழுகைக்கு வருவாங்க. ஃபஜ்ர்ல என்ன ரக்காயத் ஓதுனாங்க, என்ன சூரா ஓதுனாங்க? இமாம் புகாரி பதிவு செய்கிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய خلافத்துல குறைந்தது ஃபஜ்ர்ல முதல் ரக்காயத்தில் சூரா யூசுஃபினுடைய அளவுக்கு உண்டான அத்தியாயத்தை தவிர வேற அத்தியாயத்தை ஓத மாட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியின் பொழுது ஃபஜ்ரினுடைய முதல் ரக்காயத்தில் ஓதப்பட்ட சூரா என்ன? இமாம் புகாரி பதிவு செய்கிறார், சூரா யூசுஃபை போன்ற ஒரு அத்தியாயத்தை, கிட்டத்தட்ட ஒரு அரை ஜுஸுக்குண்டான ஒரு அத்தியாயத்தை முதல் ரக்காயத்தில் ஓதுவார்கள். இரண்டாவது ரக்காயத்தில் ஹுஜராத் அல்லது காஃப் போன்ற அத்தியாயத்தை ஓதுவார் ரமதானினுடைய காலங்களில். இது ரமதானை கழிக்கக்கூடிய முறையா அல்லது நாம் இன்றைக்கு ரமதானை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய முறைகளா?